அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அகத்திய சித்தர் அருளிய ரகசிய வசிய மூலிகை பத்தி பார்க்க போறோம். இந்த மூலிகை தொட்டாச்சினுங்கி. இந்த மூலிகைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களோட பச்சி அரசரை இருக்கிற நேரமா பார்த்து கத்தாழ செடியோட நாரை திரி மாதிரி செஞ்சு அந்த திரியை கொண்டு போய் தொட்டாச்சினிங்கி செடியில கட்டிட்டு அந்த செடி முழுக்க மஞ்சள் தண்ணியை அந்த செடி முழுக்க ஊத்திட்டு அதுக்கு முன்னாடி படையில போட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தை ரெண்டா கட் பண்ணி அந்த செடி மேல அந்த எலுமிச்சப்பழத்தோட சாரை ஊத்திட்டு அந்த எலுமிச்சப்பழத்தோட திரி போட்டு நெய், சுத்தமான பசு நெய் ஊத்தி ரெண்டு சைடு விளக்காய் ஏத்திட்டு அந்த மூலிகைக்கு கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு ஓம் நீலி நீலி சிவ 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 அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு அந்த செடியை ஆணி வேறு அறாம புடிங்கி எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வந்த பிறகு அதை ஒரு வெள்ளி தாயத்துல அடைச்சிட்டு அந்த வெள்ளி தாயத்தை பூஜை அறையில வச்சு இதே மந்திரத்தை திரும்பவும் 108 தடவை நீங்க 27 நாளைக்கு சொல்லிட்டு வரணும். இதுக்கு நீங்க நெய்வேதியமா பூஜையில வைக்கும்போது சக்கரை பொங்கல், வாழைப்பழம் மட்டும் வச்சா போதும், வேற எது வேணாம். ஆனா தினமும் வைக்கணும். இது போல 27 நாளைக்கு பண்ணிட்டு வாங்க. 28வது நாள் இந்த தாயத்தை நீங்க கழுத்துல அணிஞ்சிட்டு இல்ல உங்க உடம்புல எங்காவது ஒரு பகுதியில் இந்த தாயத்தை அணிஞ்சிட்டு உங்க எதிரிகிட்ட போனீங்கன்னா உங்களுக்கே அதோட வித்தியாசங்கள் ரொம்ப சுலபமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அனைவரும் பண்ணி பாருங்க. யார்கிட்ட நீங்க முன்னாடி போனாலும் அவங்க உங்க சொல் பேச்சை கேட்டு நீங்க பண்றது சரிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களாவே உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு காந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வசியத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா அதுல உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.